ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் 2026ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி ஒரு மாபெரும் திருப்பு முனையாக அமைய போகுதுங்க. வருகின்ற பிப்ரவரி 15ஆம் தேதி கொண்டாடப்படக்கூடிய இந்த மகா சிவராத்திரி நாளில் விண்வெளியில் 3 முக்கிய கிரகங்களுடைய தங்களது நிலைகளை மாற்றிக்கொள்ள இருக்குதுங்க. கிரகங்களின் தளபதி என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவிட்டம் நட்சத்திரத்திற்கும், மனோகாரகன் சந்திரன் மகர நட்சத்திரத்திற்கும், புத்திகாரகன் புதன் பூரட்டாதி நட்சத்திரக்கும் ஒரே நாளில் பயிற்சியாக இருக்கிறாங்க. ஈசனுடைய அருளோடு நிகழக்கூடிய இந்த அபூர்வ கிரக மாற்றங்கள் 12 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்க. இருந்தாலும் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு மட்டும் கோடீஸ்வர யோகமானது கிடைக்க போகுது. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நேரமாகுங்க, வெற்றி கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. அந்த ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களோட நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க. நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? உங்களுக்கு ஒருவித மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா? தீராத கடன் பிரச்சனையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? நிச்சயம் திருமணம் கைகூடுற மாதிரி வந்து தள்ளி கொண்டே போய்கொண்டு இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் 12 ராசிக்காரரில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிகழக்கூடிய இந்த கிரக பயிற்சிகளால் ரிஷபராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி 15 முதல் பொன்னான காலம், பொற்காலம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. சிவனுடைய பரிபூர்ண அருளால் இவர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியானது உண்டாக போகுது. புதிய தொழில் தொடங்க நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு யோகமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. நீண்ட நாளாக வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து கை நிறைய சம்பளத்தோடு வேலைக்கான அழைப்பு வந்து சேரக்கூடிய யோகமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய நிதி நிலைமை முன்பே இருந்ததை விட பல மடங்கு உயரக்கூடிய நேரமாகுங்க. அதே போல் திருமண வாழ்க்கையில் இருந்துட்டு வந்த சண்டை சச்சரவுகள், கசப்பான சம்பவங்கள் அனைத்துமே மறையக்கூடிய நேரமாகுங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமானது அதிகரிக்க போகுது. தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே இனிதே நிறைவடையக்கூடிய நேரமாகுங்க. உங்களுக்கு இந்த கிரக பயிற்சியால் செல்வாக்கானது உயரப்போகுது. வேலைக்காக முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த வேலையானது கிடைக்க போகுதுங்க. அதே போல் பணியாளர்களுக்கு பல முறை முயற்சி செஞ்சிருந்தாலும் கிடைக்காத இடமாற்றமானது இப்பொழுது கிடைக்கக்கூடிய நேரமாகும். செல்வாக்கானது உயரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. சிலருக்கு புதிய பொறுப்புகளும் பதவியும் கிடைக்கக்கூடிய நேரமாகுங்க. நீண்ட நாளாக முயற்சி செஞ்சுட்டு வந்த விஷயங்கள் அனைத்துமே வெற்றியாகக்கூடிய யோகமான காலகட்டமாகும். வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துங்க. அதே போல் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியமானது கிடைக்கக்கூடிய நேரமாகும். இந்த கிரக பயிற்சியால் பொன் பொருள் சேர்க்கையானது உண்டாகுங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமானது இருக்குது. உங்களுடைய மனதிற்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வருவதற்கான யோகமானது உண்டாக போகுதுங்க. சுற்றுலாத்தலங்களுக்கோ கோவிலுக்கோ சென்று வரக்கூடிய யோகமானது உங்களுக்கு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா அசையும் அசையா பொருட்களை வாங்கக்கூடிய யோகமும் உண்டாக போகுதுங்க. முதலீடுகளுக்கு எந்தவித குறையும் இருக்காது. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு செல்வாக்கானது அதிகரிக்க போகுது. தொழிலில் புதிய முதலீடுகளை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அது கிடைக்காமல் போயிருச்சு அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய முதலீடுகள் கிடைக்கக்கூடிய யோகமானது உண்டாக போகுதுங்க. எதிர்பாராத முதலீடுகளானது உங்களுக்கு கிடைக்க போகுது. நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் இந்த காலகட்டமானது அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மகா சிவராத்திரி பெரும் மகிழ்ச்சியை கொடுக்க போகுதுங்க. பணியிடத்தில் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரமானது கிடைக்க போகுது. புதிய பொறுப்புகளானது உங்களை தேடி வரக்கூடிய யோகமான காலகட்டமாகுங்க. சக ஊழியர்களுடைய முழு ஆதரவால் நீங்கள் திட்டமிட்ட வேலையை குறித்த நேரத்துக்குள்ளே செஞ்சு முடித்து அதில் வெற்றியும் காணக்கூடிய அற்புதமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. நீண்ட நாள் ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற தொடங்கக்கூடிய யோகமான காலகட்டமாகுங்க. உங்களுடைய குடும்பத்தினருடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமானது ஏற்படுங்க.
கணவன் மனைவிக்கு இடையே இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே மறைந்து நல்ல ஒற்றுமையானது மேலோங்க போகுதுங்க. தன்னம்பிக்கை அதிகரிப்பதனால எதையுமே சாதிக்கக்கூடிய துணிச்சலானது பிறக்க போகுது. வழக்கமாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை கவனமாக செய்வது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து போவதனால குடும்பத்தில் அமைதியானது நிலவுங்க, நிம்மதியானது இருக்கும். புதிய வீடு இடம் வாங்கக்கூடியவங்க வில்லங்கம் பார்த்து வாங்குவது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. சில பேருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமானது உண்டாக போகுது. அதே போல் வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த வேலையானது கிடைக்க போகுதுங்க. நாள் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையக்கூடிய யோகமான நேரமாகுங்க. சிலருக்கு புதிய ஒப்பந்தங்களானது கைக்கு கிடைக்கக்கூடிய நேரமாகும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிதி நிலைமையானது சிறப்பாக இருக்குங்க. இது வரைக்கும் குடும்பத்தில் இருந்துட்டு வந்த நெருக்கடிகள், வேலையில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இடம் தெரியாமல் போகக்கூடிய அற்புதமான நேரமாகுங்க. அதே போல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கவனமாக செய்வது நன்மையை கொடுக்குங்க. துலா ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக மாற்றத்தால் பணமழையானது பொழிய போகுதுங்க. பல வழிகளில் இருந்து வருமானமானது கொட்டு என்பதால் உங்களுடைய வங்கி இருப்பானது உயரக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. கூட்டு தொழிலில் இருந்துட்டு வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து லாபமானது அதிகரிக்க தொடங்கக்கூடிய யோகமான காலகட்டமாகுங்க. உங்களுடைய கடின உழைப்பிற்கு உயர் அதிகாரிகளிடம் இருந்து பாராட்டுக்கள் கிடைப்பது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வானது கிடைக்க போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுடைய விருப்பத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு அதை நிறைவேற்றக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் அவர்களுடைய முழு சம்மதத்தோடு உங்களுடைய வேலைகளை நீங்கள் முழுமையாக செஞ்சு முடிப்பீங்க. ஈசனுடைய அருளால் துலா ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான எதிர்மறையான ஆற்றல்களும் நீங்கி சுபிட்சமானது உண்டாக போகுது. இருந்துட்டு வந்த வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான முடியக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமானது கிடைக்க போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய நேரமாகுங்க. உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே பூர்த்தியாகக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. வியாபாரிங்க கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்க வேணுங்க. நீங்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவதற்கு முன்னாடி பத்திரத்தை நன்றாக படித்து பார்ப்பது ரொம்பவே முக்கியமானதாகுங்க. இடம் வீடு வாங்கக்கூடியவங்க மூலப்பத்திரத்தை நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்த பிறகு குடும்ப உறுப்பினர்களோடு ஆலோசனை செஞ்ச பிறகு நீங்கள் அதில் கையெழுத்து போடுவது நன்மையை கொடுக்குங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையான பணமானது வந்து சேருங்க. குடும்பத்தில் நிம்மதியானது இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையானது நீடிக்குங்க. புதிய முதலீடு இடம் வாங்குவது விற்பது போன்ற விவகாரங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். யாரையும் நம்பி இந்த நேரத்தில் புதிய வேலையில் நீங்கள் ஈடுபட வேண்டாங்க. யாருக்கும் வாக்குறுதி தர வேண்டாம். உறவினராக இருந்தாலும் சரிங்க, அவங்கள விட்டு ஒரு அடி நீங்கள் விலகி இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மகா சிவராத்திரி நாளில் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டாலும் சரி, வீட்டிலிருந்து சிவ வழிபாடு செஞ்சாலும் சரி, அதில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு அர்த்தமும் ஒவ்வொரு பலனும் இருக்குதுங்க. சிவன் கோவிலுக்கு செல்லும்போது வழிபடுவதற்கென்று தனியான வழிமுறைகளானது இருக்குது. இந்த முறைகளை நம்ம பின்பற்றுவதனால சிவனுடைய கருணை உணர்வையும் சிவ வழிபாட்டின் முழு பலனையும் நம்மளால் பெற முடியும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. ரொம்பவுமே உன்னதமான வழிபாட்டு முறைகளில் ஒன்றாக சொல்லக்கூடியது சிவ வழிபாடாகுங்க. மகா சிவராத்திரி நாளில் விரதம் இருந்து கண் விழித்து சிவபெருமான நம்ம வழிபட வேணுங்க. அன்றைய நாளில் சுத்தமான ஆடைகளை அணிந்து கொண்டு நம்முடைய நெற்றியில் திருநீர் வைத்து கொண்டு சிவபெருமானை நினைத்து தியானம் செய்ய வேணும். சிவனுக்குரிய மந்திரங்களை சொல்லி நம்ம வழிபட வேணுங்க. மகா சிவராத்திரி நாளில் நள்ளிரவு 11:40 மணி முதல் அதிகாலை 12:40 மணி வரையிலான நேரமே நிஷித காலம் அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த நேரம் பார்த்திங்கன்னா பார்வதி தேவி உலக உயிர்கள் நலனுக்காக சிவபெருமானிடம் அருள் கேட்ட நேரம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விசை உச்சத்தில் இருக்குமா. அந்த 1 மணி நேரம் மட்டுமே முதுகெலும்பை கொஞ்சம் கூட வளைக்காமல் நேராக அமர்ந்து கண்களை மூடி புருவத்துக்கு மத்தியில்
அதாவது ஆகன சக்கரம் மட்டும் கவனத்தை வைக்க வேணுங்க. வேறு எந்த மந்திரமும் நம்ம சொல்லக்கூடாது. அந்த நேரத்தில் மௌனமாக இருந்து நம்ம சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா கர்ம வினைகளை ஏற்கக்கூடிய நெருப்பானது விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.